ஹாய் ஹலோ கைஸ், ட்ரிப்போட ட்ராவல் நைட் பார்க்கலாமா? ஆக்சுவலாக எல்லாருமே ட்ரிப்புக்கு போகிறப்ப அந்த நைட் மறக்கவே முடியாது. ஸோ அதை vlog எடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். இந்த லக்கேஜ்லாம் நான் பேக் பண்ணி வச்சதுக்கப்புறம் நான் வந்து ஊரை விட்டே காலி பண்ணி போகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. ஏன்னா பாப்பாவோட ட்ரெஸ், அம்மாவோட ட்ரெஸ், அப்பாவோட ட்ரெஸ், என்னோடது, தம்பி இது எல்லாருக்குமே இங்கே தான் இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டே போடுறது மட்டும் கீழே வச்சுக்கிட்டு மிச்சம் எல்லாம் பின்னாடி டிக்கியில் போட்டுடலான்னு சொல்லிட்டு எல்லாமே தனித்தனியாக எடுத்து வச்சுருந்தோம். அண்ட் அம்மா வீட்டிலேருந்து கிளம்பி ஹஸ்பண்ட் போய் பிக்கப் பண்ணிக்கிறதுக்காக அங்கே போயிருந்தோம். அவங்க ஒர்க் போயிருந்ததுனால அந்த டைமுக்கு போய் அவங்கள பிக்கப் பண்ணிக்கிட்டோம். அண்ட் எனக்குமே பேக்கிங் ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். அண்ட் லாஸ்ட் சீட்டுமே நாங்கள் வீட்டில் 2 சீட் கிட்ட ஃபுல்லாகவே லக்கேஜ் வந்துருச்சு. அண்ட் தென் அத்தை வீட்டுக்கு போயிட்டு அவங்களுமே பிக்கப் பண்ணிக்கிட்டோம். கிளம்புன கொஞ்ச நேரத்துலேயே வந்து பெட்ரோல் ஃபில் பண்ணுறதுக்காக பங்க்ல நிறுத்திட்டாங்க. டின்னர் வந்துட்டு எல்லாருமே வீட்டில் சாப்பிட்டு வந்துட்டோம். ஸோ ட்ராவல் அப்போ பசிக்குமேன்னு சொல்லிட்டு எதுன்னு வேணும்னு சொல்லிட்டு என் தம்பி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தான். நைட் ட்ராவல் இப்படி தான் இருந்துச்சு. அண்ட் அன்னைக்கு என்னன்னே தெரியல, ஒரு 4 டேஸ் கிட்ட ஹாலிடேஸ் வந்ததுனால ஹைவேஸ்ல கூட ரொம்பவே டிராஃபிக்கா இருந்துச்சு. நைட்டு காஃபி குடிக்கிறதுக்காக ஒரு ஸ்பாட்ல நிறுத்திருந்தாங்க. ஜென்ரலாவே நான் டீ காஃபிலாம் குடிக்க மாட்டேன். ஸோ அங்க நிறுத்திருந்தாங்களே, அதோட ஆம்பியன்ஸும் நல்லா இருந்ததுன்றதுனால ஒரு டீ வாங்கி குடிச்சிருந்தேன். டீயோட சூடு அப்படியே காது வரைக்கும் ஏறிடுச்சு. டீ குடிச்சு முடிச்சுட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வேன்ல ஏறியாச்சு. நானும் கொஞ்சம் நடுவில் நல்லா தூங்கிட்டேன். காலையில இருந்து பார்த்தா எல்லாருமே தூங்கிட்டே வந்திருந்தாங்க. ஸ்டே டியூன் ஃபார் அப்கமிங் டிராவல் vlogs. பை.